ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மதுரையில் அதிகமாக கிராமங்களில் சென்று மிஷனரி பணியை நிறைவேற்றி வருகின்ற அன்பு சகோதரர் டேவிட் அவர்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். அவர்களே தாங்கள் ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை அவர்கள் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வீடியோவில் இணைந்தீர்கள். அண்ணன் பேசலாம். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் எனக்கு அறிமுகமாக இருந்தீங்க. அதுபோல் என்னுடைய யூடியூப் சேனல் உள்ள அநேக அறிமுகம் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளுடைய நட்பு அப்படி தான் இன்று நம்ம நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன விதமான ஊழியங்கள் செய்கிறீங்க? நாங்கள் திருச்சபை இல்லாத கிராமப்புறங்களை கண்டுபிடித்து தமிழ்நாட்டிலே அந்த பகுதிக்கு நற்செய்தி பணியாளர்களை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவித்து திருச்சபையை நிலைநாட்டுகின்ற பணியை செய்து வருகின்றோம். ஆனால் எத்தனை வருஷமாக செய்றீங்க? ஏறத்தாழ 30 வருடங்களாக. 30 வருடங்களாக செய்றீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுடைய ஊழியம் நடக்கா அல்லட்டா வட இந்தியாவில் நடக்குதா? தமிழ்நாட்டிலே மட்டும்தான் எங்களுக்கு பணித்தளங்கள் உண்டு. இது ஒரு சிறிய மிஷனரி இயக்கம். தமிழ்நாட்டிலும் இன்னும் சுவிசேஷம் சென்றடையாத கிராமங்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அங்கு நாங்கள் எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மிஷனரி இயக்கத்தின் பெயர் என்ன? கெட் இண்டியா மிஷனரி இயக்கம். இதனுடைய தலைவர், பொறுப்பாளர் மற்ற யாரும் நிறைய பேர் இருக்கிறாங்களா? இதற்கென இது பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளை. இதற்கென நிர்வாக குழு உண்டு. 15 முழுநேர ஊழியர்கள் இதில் பணியாற்றுகின்றோம். 10 பணித்தளங்கள் எங்களுக்கு உண்டு. உங்களுடைய பணித்தளங்கள் எங்கெல்லாம் இருக்கு? மதுரை மாவட்டத்திலே உசிலம்பட்டிக்கு அருகிலே சின்னக்கட்டளை என்ற கிராமம், அதை சுற்றியுள்ள 5-6 கிராமங்கள். திண்டுக்கல் மாவட்டத்திலே கொடைக்கானல் மலைப்பகுதியிலே மேல்மலைப்பகுதி என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே பூண்டியை சுற்றி இருக்கின்ற 5-6 கிராமங்கள். ஊத்து என்ற கிராமத்தை சுற்றி இருக்கின்ற பண்ணைக்காடு, பெருமாள் மலை, அப்படிப்பட்ட கிராமங்கள். அதே போல் கரூர் மாவட்டத்தில் குளித்தலையை சுற்றி ஒரு 101 கிராமங்களை கண்டுபிடித்திருக்கிறோம், திருச்சபையற்ற கிராமங்கள் என்று சொல்லி. அங்கே சீகம்பட்டி, வயலூர் போன்ற கிராமங்களை மையமாக வைத்து ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பில்லூர் டேம் என்ற பகுதியில் இருளர் என்ற ஆதிவாசி மக்கள் வாழுகின்றார்கள். அவர்கள் மத்தியிலும் எங்களுக்கு ஒரு பணித்தளம் உண்டு. அங்கும் ஒரு ஊழியர் பணியாற்றி வருகிறார். இன்னுமாக தேனி மாவட்டத்தில் கண்டமனூர் அருகிலே ரோசனம்பட்டி, கண்டமனூர் இந்த 2 கிராமங்களிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உத்தமபாளையம் பகுதியிலே உள்ள கிராமங்களிலும் எங்களுக்கு பணித்தளங்கள் உண்டு. அங்கே ஊழியர்கள் தங்கி திருச்சபையை நிலைநாட்டி வருகிறார்கள். ஆனால் பொதுவாக மிஷினரி ஊழியம் அப்படின்னாலே கிறிஸ்தவர் டகாரம் சொல்லக்கூடியதான் வட மாநிலம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தமிழ் நாட்டில் அப்படின்னு சொல்கிறீங்களே, காரணம் என்ன? வட மாநிலத்தை தேர்ந்தெடுக்காம தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுடைய மிஷினுடைய பணித்தளங்கள் அங்கே நிறுவ காரணம் என்ன? 1992ஆம் ஆண்டில் நான் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு சென்றிருந்த பொழுது கொடைக்கானலில் ஏராளமான திருச்சபைகள் இருப்பதை அறிந்தேன். ஆனால் கொடைக்கானலிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் செல்வோம் என்று சொன்னால் அங்கே ஒரு 18 கிராமங்கள் இருக்கின்றது. அந்த பகுதியிலே ஊழியர்கள் இல்லை, சுவிசேஷம் சென்றடையாத நிலைமையிலே இருந்தது. இப்படியாக நாங்கள் சுவிசேஷம் சென்றடையாத கிராமப்புறங்கள் இன்னும் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே உள்ள சந்திக்கப்படாத கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற பாரத்தை பெற்று இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். உங்களுடைய இந்த மிஷனரி இயக்கத்தின் மூலமாக எந்த விதமான ஊழியங்களை செய்கிறீர்கள்? நாங்கள் குறிப்பாக சிறுவர்கள் மத்தியிலே அதிக கவனம் செலுத்துகிறோம். ஆங்காங்கு இலவச டியூஷன் சென்டர்ஸ் நடத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த சிறுவர்கள் அப்படியே ஓய்வு நாள் பள்ளிக்கு வந்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களை சந்திக்க அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தனிநபர் ஊழியம்,
சுவிசேஷ பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்கிறோம். இன்னுமாக அவ்வப்போது சமுதாய பணிகள், மருத்துவ முகாம்கள் நடத்துகிறோம். இன்னுமாக நன்றாக படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளை பணித்தளங்களிலே நாங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது அவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு உதவி செய்கிறோம். மதுரையில் கல்லூரியிலே படிக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கென ஒரு விடுதியை நடத்தி வருகின்றோம். அதில் 11 பிள்ளைகள் தங்கி கல்வி கற்று வருகின்றார்கள் கல்லூரியில். இப்படியாக சமுதாய பணிகள் ஊடாகவும் சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். அதாவதுண்ணே, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நான் மைண்டில் ஏற்றும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எப்படி 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அயல்நாட்டு மிஷினரிகள் தங்களுடைய வெள்ளை பாதங்களை பதித்த இடத்துல இறைப்பணி, மருத்துவ பணி, கல்விப்பணி, பொதுப்பணி, அவங்க அதைத்தான் செய்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினாங்க. அதே செயல்களை உங்களுடைய மிஷினரி இந்த இயக்கத்தின் மூலமாக செய்கிறது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. காரணம் என்னவென்றால், அவர்கள் விட்டு சென்ற அந்த மிஷினரி தரிசனத்தை இந்த மிஷினரி இயக்கமும் உள்வாங்கி கொண்டு செய்கிறது நினைக்கும் போது ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த தலைமுறையிலும் அந்த விட்டு சென்ற ஊழியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது இங்கே சொல்லும்போது, இங்கே சொன்னபோது தான் எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரியப்படுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு நிறைய பணிகள் நிறைய உண்டு. அதெல்லாம் எனக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த மிஷனரி மெமரிஸ் என்ற இந்த சேனல், யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த அருமையான நேர்காணல் பேட்டிக்கு உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால வாழ்த்துக்கள். நன்றிண்ணே. மிக்க நன்றி. கெட் இந்தியா ஊழியங்களையும் நினைத்து நீங்கள் இந்த காரியங்களை குறித்து உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு கொண்டு சென்று விடுவதிலே நாங்களும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி.